ஒரு பிரச்சனை வந்தா விஜய் போட்டோ எடுத்து பார்த்தா போதுமா? நீ நல்ல வேலைக்கு போடா, நல்ல தொழில் பண்ணுடா, இப்படி ஒரு சொல்றதுக்கு யாராவது ஒரு தகுதி உள்ளவங்க இருக்காங்களாங்க? ஒரு பாண்டிச்சேரிக்காரர் வந்து ஒரு யூனியன் பிரதேசத்துக்காரர் வந்து எப்படி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோத்தையும் முட்டாளாக்கிட்டு இருக்காருங்கிற நமக்கு தான் தெரியும். நிச்சயமாக விஜயால ஒரு தனித்துவமான ஒரு திறமையான நிர்வாகத்தை கொடுக்க முடியாது சார். விஜய்க்கு வெல்விசராக இருந்தவர்களுக்கு, விஜய்க்கு போஸ்டர் ஓட்டினவங்க, விஜய்க்கு கட் அவுட் வச்சவங்க, பாலாபிஷேகம் பண்ணாங்க, விஜய்க்காக உழைத்தவர்களுக்கு தான் இங்க வந்து பதவி வழங்கப்படும் பண்ணி புஷி ஆனந்தினி அவர் பொதுச் செயலாளர் சொன்னார். யாருக்காவது பதவி கொடுத்தாங்களா? சொல்லி வந்தீங்க நாங்க ஒரு மாற்று அரசியலை தருவோம், ஊழல் இல்லாத ஒரு சுத்தமான ஆட்சியை தருவோம்னு சொல்லிங்க. நீங்க இப்பவுமே அவ்வளவு இருந்துட்டு பணத்தை வாங்கிட்டு இருந்தீங்களா? எப்படி சுத்தமான ஊழலற்ற ஆட்சியை தருவீங்க? 28 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய பிஆர்ஓவாக மேலாளராக நான் பணிபுரிந்தது அனைவருக்குமே தெரியும். ஒரு கட்டத்தில் ஒரு படம் ஒரு எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு வரும். ஒரு படம் வந்து புலி என்கிற படம் தயாரிக்கும் போது அந்த படம் வந்து வெளியீட்டின் போது இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து நான் மிகவும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டேன். அதுக்கு அடுத்த கட்டமாக படமும் வெளியானதும் அவரிடந்து அவரே என்னை விலக்குவது போல் என்னை அவாய்ட் பண்ணுவது போல் இருந்த பிறகு நானாக தனியாக வந்து கலப்பை மக்கள் இயக்கம் என்பதை தொடங்கி அது இன்னைக்கு சீரும் சிறப்புமாக கிட்டத்தட்ட 40 பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிகளை தத்தெடுத்து கட்டி கொடுத்துருக்கிறேன். அங்கே கலையரங்குகள் கட்டி கொடுத்துருக்கேன். என்னுடைய பணியை மாணவர் சமுதாயத்திற்கு கூட இணைத்ததால் எனக்கு பல விருதுகளும் பல அமைப்புகளிடமிருந்து நல்ல எனக்கு அவார்டுகளும் கிடைத்தது. இந்த சூழலில் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பெரிய பின்னடைவு, உடம்புக்கு ரொம்ப மோசமாக நான் உயிரோடு இருப்பேனா என்பது கூட தெரியாத அளவுக்கு நான் வந்து கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் என்கிட்ட நலம் விசாரித்தார்கள். ஆனால் 30 ஆண்டுகள் ஒருவரோடு நான் பணியாற்றினேன். அவரிடமிருந்து ஏதாவது ஒரு தொலைபேசி வரும். நம்ம வந்து பணம் காசு எல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம யார்கிட்ட ஒர்க் பண்ண முழு நினைவுகளும் கனவுகளும் அவரை சுற்றியே இருக்குது. ஒரு ஃபோன் வரும்னு நான் உண்மையிலே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் கூட வரல, ஒரு ஆறுதல் கூட சொல்லலை. ஒரு எதிரியாக இருந்தால் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களாம்பாங்க, அவங்க ஒரு நல்லது கெட்டது போவாங்க. ஆனால் 30 ஆண்டுகள் பணியாற்றிய நம்மளை கடைசி வரை கண்டுக்கவில்லையே, இனியும் அவர் கண்டுகொள்ள மாட்டார் என்பதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தேன். அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் சார். விஜய்க்கு ரசிகர்களாக இருந்தவர்கள், விஜய்க்கு வெல்விசராக இருந்தவர்களுக்கு, விஜய்க்கு போஸ்டர் ஓட்டினவங்க, விஜய்க்கு கட் அவுட் வச்சவங்க, பாலாபிஷேகம் பண்ணாங்க, விஜய்க்காக உழைத்தவர்களுக்கு தான் இங்க வந்து பதவி வழங்கப்படும் பண்ணி புஷி ஆனந்தினி அவர் பொதுச் செயலாளர் சொன்னார். ஆனா அங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் பதவியில் இருக்காங்களா? பாருங்க, திடீர்னு ஒரு பணக்காரன் யாரு, அவரும் ஒரு நல்ல ஆள்லாம் பரவாயில்ல, ஒழுக்கமான ஆள்லாம் பரவாயில்ல. இது ஆதவர்ஜனாங்கிறவர் யாரு? ஒரு லாட்ரி சீட்டு விற்கிற மார்டின் ஜெயிலில் இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து ஏமாத்தி கல்யாணம் கட்டினவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் அங்க வந்து இருக்கிறாரு. அவர் வந்து திமுகவுக்கு போனாரு, அங்க அவருக்கு பருப்பு ஆகலன்னு அடுத்தால விசிகாவுக்கு போனாரு. பல இடங்களுக்கு அவர் என்ன அவருடைய தகுதிகள், அவர் வந்து முதன்மை இடத்துல இருக்காரு. அதுக்கடுத்தால பார்த்தா புஷி ஆனந்த், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நிர்மல்குமார், செங்கோட்டையன் என்ன தியாகம் பண்ணிட்டாரு இந்த மக்களுக்காக? இல்லை விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து. அடுத்தால பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத், நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு கட்சி அதாவது ஒரு மாற்றத்தை தருவோம், விஜய் ரசிகர் மன்றத்தில் உழைத்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லி பதவி கொடுப்போம் என்று சொன்னவர்கள் யாருக்காவது பதவி கொடுத்தாங்களா? புஷி ஆனந்த் சொன்னது உண்மையா இல்லையா? பத்திரிகையாளர்கள் உங்ககிட்டே கேட்கிறேன். ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி என்பதை புஷி ஆனந்த் சொன்னாரா சொல்லலையா? சரி, அதை விடுங்க சார். நாளைய தலைமுறையை வழி நடத்துற பொறுப்பு எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? என் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த யாரு? புஷி ஆனந்த். இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க சார். ரசிகர் மன்றங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, இந்த பசங்களுக்கு வேலையே வேண்டாம், உன்னுடைய போனஸும் வேண்டாம்னு சொல்லி அவருடைய மாநாட்டுக்கு வராராம். இதெல்லாம் எப்படி ஒரு இளைஞர் சமுதாயத்தை எப்படி இவங்களெல்லாம் நம்பி எப்படி சார் போறது? நீ ஒரு பிரச்சனை வந்தா விஜய் போட்டோ எடுத்து பார்த்தா போதுமா? நீ நல்ல வேலைக்கு போடா, நல்ல தொழில் பண்ணுடா, இப்படி ஒரு சொல்றதுக்கு யாராவது ஒரு தகுதி உள்ளவங்க இருக்காங்களாங்க? கட்சியை கட்டமைப்பை உருவாக்கியவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு அடுத்தபடியாக இருந்தது பி.டி. செல்வகுமார். இது நீங்க எங்க வேணாலும் கேட்டுக்கலாம் சார். நாங்க வந்து பின்னால இந்த பிஹைண்ட் தி ஸ்கிரீன் பின்னால இருந்து வேலை பார்த்தோம். அவங்க அப்பாவே பல இடத்துல சொல்லுங்க. புஷி ஆனந்த்ங்கிறவர் மக்கள் இயக்கம் தொடங்கும், விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கும் போது உள்ள ரெக்கமெண்டேஷன்ல வந்தவர்.
அவர் ஒரு பாண்டிச்சேரிக்கார், முதல்ல அவரை உள்ள விட்டதே தப்புங்கிறதா இப்ப நமக்கு தெரியுது. எங்க பாண்டிச்சேரிக்கார், பாண்டிச்சேரியில இருந்தா வருவார், பாண்டிச்சேரி அதான் உண்மை. ஒரு பாண்டிச்சேரிக்காரர் வந்து ஒரு யூனியன் பிரதேசத்துக்காரர் வந்து எப்படி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோத்தையும் முட்டாளாக்கிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தான் தெரியும். பற்றி தான் பேசல சார். விஜய் நல்லவர்களை கூட வச்சுக்கிறோம் சார், திறமையாளர்களை கூட வைக்கலனா கண்டிப்பாக இந்த தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் அவருக்கு பாடம் புகட்டுவார்கள். யாரு? நான் இனி போக மாட்டேன் சார். ஏன்னா என்னைக்கு பழி வாங்கப்பட்டமோ, என்னைக்கு ஒரு நட்டத்துல வந்து விட்டுருக்காங்களோ அது வந்து ஒரு மண் குதிரை சார். நடிகர் வந்தா கூட்டம் வரும். நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறீங்க. உங்க ரசிகர்களோட காவலுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மீட்டிங் தான் வாரீங்க, 10 மீட்டிங் நீங்க போகல. ஆனா அந்த ஒரு மீட்டிங்கும் கரெக்டான டைமுக்கு நீங்களே வரலன்னா இந்த மக்களுக்கு என்ன ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க போறீங்கன்னு தான் கேட்கறேன். ராஜேந்திரன் கேட்கறேன், அவர் சொல்றாரு புஷி ஆனந்த் கிட்ட கேட்டுக்குவாங்க. நான் முதன்மை இடத்துல இருந்துட்டு புஷி ஆனந்த் கேட்டுட்டு எப்படி உள்ள போக முடியும்? ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மரியாதை கிடைக்கலன்னா எப்படி போக முடியும்னு கேட்கறேன். இதெல்லாம் நடந்த உண்மை சார், உங்களுக்கு தெரியாது. நீங்க இங்க இருக்கனால புஷி ஆனந்த், அதாவது அவரை சந்திக்க கூட அவ்வளவு இதுவா, அவர் கூட நாங்க தானே இருந்து வேலை பார்த்தோம் சார். அவர் இன்னும் நல்ல பக்குவப்படணும் சார். நான் இப்பவுமே என்ன சொல்றேன், அவர் வந்தா வரதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை, அவர் சிஎம்ஆ கூட வரட்டும். ஆனால் பக்குவப்பட வேண்டும், நல்லவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும், வல்லவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம நல்ல திறமையாளர்கள் எவ்வளவு இருக்காங்க, அவங்கள சந்திக்கணும். நிறைய இடத்துல பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க, அதெல்லாம் அவர் கண்பத்தி பாம்பாக பார்க்கணும். இல்ல அவங்க அப்பா மாதிரி திறமையாளர்களை கூட சேர்த்துக்கணும். எல்லா கட்சியும் வாங்க மாதிரி நீங்களும் வாங்குவீங்களா? அப்ப அதுக்கு உங்களுக்கு என்ன மாற்றம் கேட்கிறேன் சார். மற்ற கட்சிகளை விடுங்க சார். நீங்க என்ன சொல்லி வந்தீங்க, நாங்க ஒரு மாற்று அரசியலை தருவோம், ஊழல் இல்லாத ஒரு சுத்தமான ஆட்சியை தருவோம்னு சொல்லிங்க. நீங்க இப்பவுமே அவ்வளவு இருந்துட்டு பணத்தை வாங்கிட்டு இருந்தீங்களா? எப்படி சுத்தமான ஊழலற்ற ஆட்சியை தருவீங்க? பெண்கள் மத்தியில திராவிட கழக அவங்க பண்றது மட்டும் இல்லாம புதுசா நிறைய திட்டங்களை செய்யிட்டு இருக்காங்க. பெண்கள் மத்தியில திராவிட கழகத்துக்கு நல்ல செல்வாக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமா அவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. விஜய் இன்னைக்கு இருக்கு அவருக்கு நிர்வாகம், அவருக்கு அதாவது நடக்கிற செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக விஜயால ஒரு தனித்துவமான ஒரு திறமையான நிர்வாகத்தை கொடுக்க முடியாது சார். நமக்கு தெரிஞ்ச என்ன கூட தானே இருந்தோம், நமக்கு தெரியாதா? அவரால் இப்ப சரியான நிர்வாகத்தை கண்டிப்பா கொடுக்க முடியாது. இந்த விஜய் மக்கள் இயக்கத்தோட வளர்ச்சிக்கு நீங்க ஒரு காரணம் வேண்டாம் அப்படின்னு வச்சு ஒதுக்கி வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இவ்வளவு பெரிய இயக்கம் தொடங்கியாச்சு, உங்க 2 பேருக்கும் ஒதுக்கி வைக்கிறதுக்கான காரணம் கூட துஷ்டர்கள் சேர்ந்துட்டாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. துஷ்டர்கள் அசுத்த ஆவிகள் உள்ள வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அசுத்த ஆவிகள் அப்புறப்படுத்தினாதான் நல்லவர்கள் வருவாங்க உள்ள.